மனைவியை மன்னிக்க விரும்பாத கணவர்கள், கணவனை மன்னிக்க விரும்பாத மனைவிகள், பிள்ளைகளை மன்னிக்காத பெற்றோர்கள். கேட்டா சொல்றான் ஒரு புள்ள, ஏன்டா எங்க அப்பா பேசுறேன், எத்தனை வருஷம், அது ஒரு 15 வருஷமா பேசுறது இல்ல, ஹராம் ஹராம். 15 வருஷமா எப்படி ஒரு தந்தையோட நீ பேசாம இருப்ப? அவங்கிட்ட நான் பேசுறதே இல்லைங்க, ஒரு வாட்டி குடிச்சிட்டு வந்துட்டான், இருந்துட்டு போட்டோம். அவன் ஹராமை செய்தால் அவனை சரி செய்து திருத்த வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கிறது. அவன் ஹராமை செய்தான் என்பதற்காக அவனிடத்திலே பேசாமல் ஒதுக்கி வைக்கக்கூடிய எந்த அதிகாரத்தையும் இஸ்லாம் உங்களுக்கு தரவில்லை. அதாவது தீமைக்காக ஒருவனை விட்டு விலகுவது என்பது வேறு, அது வேற. நீங்க விலகுனீங்கன்னா அவன் அந்த தீமையை சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கணும், அது உங்க கடமை, அது சப்ஜெக்ட் வேற. ஆனால் நம்ம பேச்சை மீறி போயிட்டான் ஒரு வாட்டி, அவன் திருந்துகிறான், அவன் சரியாயிரான், திரும்பி வந்து கேட்கிறான், ஆனால் இவர் மன்னிப்பதில்லை, இவர் உச்சத்துக்கு சென்று விடுகிறார். நம்மிடத்திலே பொருளாதாரம் பெற்ற ஒருவன் ஏதோ ஒரு நிலையில் தவறிவிட்டான், திரும்பி வந்து இல்லங்க தப்பா நடந்து போச்சு, மன்னித்து விட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் இந்த சமூகத்தை பண்படுத்தினார்கள். சஹாபாக்களை அப்படித்தான் அல்லாஹ் உருவாக்கினார்கள். உண்மையிலேயே தமிழ்ல இன்னைக்கு ஃபேமஸா சொல்லுவாங்க, மன்னிப்பு எனக்கு அகராதியிலே கிடையாது அப்படினா சொல்லுவாங்க. உண்மையிலேயே யாருடைய அகராதியில் மன்னிப்பு என்பது கிடையாது என்றால், வரலாற்றிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அகராதியில மன்னிப்பே கிடையாது. எவனா இருந்தாலும் அடிதான், எவனா இருந்தாலும் வெட்டுதான். ஆனால் அந்த உமரையே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரின் மார்க்கமும் மாற்றி அமைத்தது. மன்னித்தார்கள், மன்னிப்பு கோரினார்கள். சைலண்டா உட்கார்ந்து இருக்கும்போது ஒருத்தர் வந்தார், அமீருல் முஃமினீனே ஒரு பிரச்சனை அப்படினார். டேய் அதுக்குன்னு உட்கார்ந்து இருக்கும்போது வராம இப்பயே வந்த அப்படி நடிச்சார். அடித்தவுடன் ஒரு மாத்திரத்தில் அவரை அழைத்து சொன்னார், மறுமையில் என்னை குற்றம் பிடித்து விடாதேப்பா, ஏதோ ஒரு யோசனையில் அடிச்சிட்டு மீண்டும் என்னை இதே போல என்னை அடித்து விடு. உலகின் பேரரசர்கள் எல்லாம் கண்டு அஞ்சி நடுங்கிய ஒரு மாபெரும் பேரரசராக வலம் வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இஸ்லாம் இப்படி மாற்றியது. மன்னிப்பு கேட்டார்கள், மன்னிப்பை கொடுத்தார்கள். மன்னிப்பை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டுமா? அர்-ராஹிமூன் யர்ஹமுஹுமுர் ரஹ்மான் யர்ஹமு மன் ஃபில் அர்தி யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. யார் இரக்கம் காட்டுகிறாரோ, அர்-ராஹிமூன் யர்ஹமுஹுமுர் ரஹ்மான், இரக்கம் காட்டுபவர்களுக்கு அந்த ரஹ்மான் இரக்கம் காட்டுகிறார். யர்ஹமு மன் ஃபில் அர்த், பூமியில் இருப்பவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள். யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் இருப்பவர் உங்களுக்கு இரக்கம் காட்டுவார். நீங்கள் மக்களை மன்னித்து பழகுங்கள், இலகுவாக அணுகுங்கள், எதையும் லேசாக்குங்கள், அன்போடு அணுகியதை மன்னித்து பழகுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். உங்கள் குற்றங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று உங்களுக்கு எண்ணம் இருக்கிறதா? உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதா? உங்களை ஏமாற்றியவன், உங்களுக்கு நோவினை செய்தவன், உங்களுக்கு துன்பங்கள் துயரங்களை கொடுத்தவனை மன்னித்து பழகுங்கள். இதான் இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கிறது.